ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹப். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா, LeetCode டெய்லி சேலஞ்சஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 1346 செக் இஃப் n and its double exist. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நமக்கு ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ லைக் திஸ் 10, 2, 5, 3. ஸோ இந்த மாதிரி அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. இதிலேருந்து நம்ம ரெண்டு இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், I and then j. ஸோ சச் தட் இந்த ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த I and j எப்படி இருக்கணும்னு. ஃபர்ஸ்ட் I நாட் ஈக்குவல்ஸ் டு j. ஸோ இதை நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த I and j வித்தின் திஸ் அரே இண்டெக்ஸ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது 0, 1, 2, 3. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் I and j உடைய வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, array of I equals to 2 times of array of j. ஸோ இங்கே 5 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 5 உடைய டபுள். ஸோ 5 to 2 என்ன 10. ஸோ இந்த 10 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா, இதை வந்துட்டு நம்மளை இந்த ப்ராப்ளமில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நான் முன்னாடி சொன்ன இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் I நாட் ஈக்குவல்ஸ் டு j. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இதை பார்க்கும்போது இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே 10, 2, 5, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பர்ஸோடைய டபுள் இருக்கான்னு தானே செக் பண்ண போகிறோம். இப்போ 10 இருக்குது அப்படின்னா 10 டபுள் 20 இருக்கணும். அண்ட் 2 இருக்குது அப்படின்னா 2 டபுள் 4 எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 5 அப்படின்னா 5 டபுள் 10. 3 இருக்குது அப்படின்னா 3 டபுள் 6. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் 10 எடுத்தேன் அப்படின்னா 10 விட்டுட்டு நான் மற்ற எலமெண்ட்ஸ் 2, 5, 3 இதை தான் வந்து நான் செக் பண்ணணும். பிகாஸ் இப்போ 10 டபுள் 10 இருக்கிறதுக்கு வந்துட்டு சான்ஸே கிடையாது. ஸோ I ஈக்குவல்ஸ் டு j. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் வந்துட்டு ஒரே ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. என்னதுன்னா 0. ஸோ இப்போது 10, 0, 2 இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 டபுள் என்ன 20. 20 இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதா, கிடையாது. அண்ட் 0 டபுள் என்ன 0 into anything is 0 தான். ஸோ அப்போது 0 டபுள் 0வே தான். ஸோ இந்த 0 வந்துச்சு, ஒரே ஒரு 0 இருக்குது அப்படின்னா உங்களால் இந்த அதோடைய டபுள் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வந்து உங்களால் சொல்ல முடியாது. இதே இடத்துல இன்னொரு 0 இங்கே இருக்குது அப்படின்னா 0 டபுள் இன்னொரு 0 இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும். ஓகேவா, இதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதை வந்துட்டு ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ தான் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இங்கே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஸோ இந்த I, j இதை வந்துட்டு நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரூட் ஃபோர்ஸிங். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரே ஒரு இன்ட்யூஷன் மட்டும் சொல்லிடலாம். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அரே ஆஃப் I ஈக்குவல்ஸ் டு 2 times ஆஃப் அரே ஆஃப் j. ஸோ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு கேஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது அந்த சொல்யூஷனை நம்ம வந்துட்டு ஐட்ரேட்டிவாக நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 10 எடுத்துட்டேன் அப்படின்னா 10 தான் வந்துட்டு என்னுடைய a of I. ஸோ I பாயிண்டர் 10ல் இருக்குது. இப்போ நான் இந்த 10 தவிர மீதி இருக்கக்கூடிய 2, 5 and 3 இதை வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் என் பாயிண்டர் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும் j. ஸோ இங்கே நான் என்ன பண்ணலான்னா இதில் 2 விதமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த 10 வந்துட்டு டபுள் ஆஃப் 2வா அப்படின்னு பார்க்கணும், கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நான் 5க்கு வரேன். ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது 10 ஈக்குவல்ஸ் டு 2 times ஆஃப் அரே ஆஃப் j, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்துட்டு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் இதில் வந்து இன்னொரு கேஸுமே இருக்குது. இதோடைய ரிவர்ஸாக இருந்தால் என்னவாக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஐ பாயிண்டரில் 5 இருக்குது. ஓகேவா? இப்போது நான் 5 இந்த 10க்கு பதிலாக இந்த இடத்துல 5 இருக்குது அண்ட் இங்கே 5க்கு பதிலாக இந்த இடத்துல 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோடய ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? 5 ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் 10. பட் இந்த மாதிரியான ஒரு வேல்யூ இங்கே வந்துட்டு கிடையாது. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா என்ன? இது வந்துட்டு 20ன்னு இருக்கும். ஸோ 5 நாட் ஈக்குவல் டு 20. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்டூ கூட இன்னொரு கேஸ் இருக்குது, அதுதான் டிவிஷன். ஸோ 5 ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜேவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏ ஆஃப் ஜே பை 2 இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஏ ஆஃப் ஜே பை 2 அப்படின்னா 10 டிவைடட் பை 2. 10 பை 2 என்ன? 5. ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஸோ நம்ம இது ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணும்போது நம்ம ஒன்லி ஃபார்வர்டில் இருக்கிறத மட்டும் தான் பார்ப்போம். இங்கே பேக்வேர்டில் வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். இப்போது என் ஐ பாயிண்டர் 10ல் இருக்குது அப்படின்னா இந்த 10க்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 3. இந்த வேல்யூ மட்டும் தான் நான் பார்ப்பேன். ரிவர்ஸில் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த மல்டிப்ளிகேஷன் கூட நான் டிவிஷன் ஆப்ரேஷனையும் நான் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதை வந்துட்டு நான் கோடிங்கில் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண போகிறது ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தான். இதுக்காக நம்ம 2 லூப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஐ பாயிண்ட்டை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு லூப் அண்ட் தென் ஜே பாயிண்டரை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு லூப். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் அரே. இந்த ஐ பாயிண்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 0ல் ஆரம்பித்து லென்த் ஆஃப் அரே -1. ஓகேவா? லென் -1 இது வரைக்கும் இது ஐட்ரேட் ஆகும். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே பாயிண்டர் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே லென் ஆஃப் அரே -1 தான் இருக்கும். பட் இதோடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல i+1ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது இல்லை அப்படின்னா நான் திரும்பவும் இந்த ஐயவே எடுத்து நான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 இருக்குது அப்படின்னா ஐ பாயிண்டர் 10 பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் அண்ட் தென் ஆல்சோ ஜே பாயிண்டருமே 10 பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐ நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ அதனால் நம்ம இங்கே i+1ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் அரே ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் அரே ஆஃப் ஜே, இதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷன் அரே ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் அரே ஆஃப் ஜேவா. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன சொன்னோம்? அரே ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு அரே ஆஃப் ஜே divisible by 2. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்துட்டு நான் சிங்கிள் டிவிஷன் போட்டிருக்கேன், டபுள் டிவிஷன் போட்டால் இன்டீஜர் பார்ட்டு வரும்ல அப்படின்னு கேட்கலாம். பட் அப்படி வந்துச்சுன்னா இப்போது 5 இருக்குது அப்படின்னா 5உடைய ஹாஃப் என்ன? எக்ஸாக்டாக 2.5. ஸோ அதனால் நான் அந்த எக்ஸாக்ட் ஹாஃபை தான் வந்து நான் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த 2.5 அப்படிங்கிற வேல்யூவை இன்டீஜர் டிவிஷன் போடும்போது அது 3 இல்லைன்னா 2ஆக வந்துட்டு எனக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ அது வந்து ஆன்சரை மாற்றி விட்டுரும். அதனால நம்ம இங்கே இன்டீஜர் டிவிஷனுக்கு பதிலாக நார்மல் டிவிஷன் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்படி ஒரு நம்பர் இருந்தாலே நம்பர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனே இல்லை அப்படின்னா நான் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆன்சரை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போது இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா O(n)² இருக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல்ஸ் டு O(n)². நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா எந்த மெத்தடில் வேணால் சால்வ் பண்ணலாம். பட் அந்த ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறோம்,
ஸோ அதில் தான் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வே. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஹேஷ் செட். ஸோ இந்த செட் அப்படிங்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் ஸ்டோர்ஸ் ஒன்லி யூனிக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோடைய ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O(1) தான் இருக்கும். ஸோ எலமெண்ட்டை ஆட் பண்ணுறக்கும் சரி, ஒரு எலமெண்ட் அந்த ஹேஷ் செட்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறக்கும் சரி, ஆவரேஜ் கேஸில் O(1) காம்ப்ளெக்சிட்டி தான் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேவா? இந்த அரேவை இப்போ நம்ம சிங்கிள் டைம் வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த பாயிண்டரை நான் ஜேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜே அப்படிங்கிற பாயிண்டரை நான் 10 இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்மில் பார்த்துடணும் கரெக்டாக. அரே ஆஃப் I ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் ஆஃப் அரே ஆஃப் ஜே அப்படின்னு. அண்ட் அதையே நம்ம ரீரைட் பண்ணி எப்படி எழுதிக்கிட்டோன்னா அரே ஆஃப் I ஈக்குவல்ஸ் டு அரே ஆஃப் ஜே டிவைடட் பை 2. இந்த மாதிரி நம்ம ரீரைட் பண்ணோமா? இந்த அரே ஆஃப் ஜே அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே 10ன்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும்? 2 × 10 வேல்யூ வந்துட்டு 20. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸோ 10/2 இதோடைய வேல்யூ என்ன? 5. ஸோ இந்த 20 அண்ட் தென் 5 இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ இந்த ஹேஷ் செட்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த ஹேஷ் செட்குள்ளே இப்போ இந்த வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 10 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கா, இந்த ஹேஷ் செட்குள்ளே இந்த 10ங்கிற எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ 10. இப்போ பாயிண்டரை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுவோம். ஜே பாயிண்டர் இங்கே இருக்கும். ஸோ இப்போது வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இப்போ ஜே பாயிண்டர் 2 பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கா. இப்போ ஜே அப்படிங்கிற பாயிண்டர் 2 வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இப்போது இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4 அண்ட் தென் 2/2 1. ஸோ 4 or 1 ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ ஹேஷ் செட்குள்ளே இருக்கா? கிடையாது. ஸோ அப்போது நம்ம இந்த 2வை ஹேஷ் செட்குள்ளே ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வரும் 5. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே 2க்கு பதிலாக 5. 5 2s are 10 அண்ட் 5/2 என்ன? 2.5. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம இங்கே சிங்கிள் ஸ்லாஷ் போடுறதால இது 2.5ன்னு தான் எடுத்துப்போம். இதே நம்ம டபுள் ஸ்லாஷ் போட்டிருந்தோம் அப்படின்னா இது 3ன்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே சிங்கிள் ஸ்லாஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 divided by 2 which is 2.5. ஸோ இங்கே 5 2s are 10. இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ இந்த ஹேஷ் செட்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் இந்த எலமெண்ட் இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி இந்த ஹேஷ் செட்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு லூப் விட்டு எக்ஸிட் ஆகிரும். ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ண மாதிரியே தான் அந்த லூப் விட்டு அது எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? இதான் வந்துட்டு இந்த ஹேஷ் செட் யூஸ் பண்ணுற அப்ரோச். அண்ட் இதுக்கு நம்ம ஹேஷ் செட் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு நம்ம இன்னுமே எஃபிஷியண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேஷ் மேப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேஷ் மேப்னால் உங்களுக்கே தெரியும், இட் இஸ் அ கீ வேல்யூ பேர். ஓகேவா? நம்ம இங்கே ஒரு கீ டிக்ஷனரி மாதிரியே தான். ஸோ ஆக்சுவலான டிக்ஷனரி மாதிரி ஒரு கீ இருக்கும் அண்ட் தென் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹேஷ் மேப் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டை இப்போ 10 நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். 10 அப்படிங்கிறது இந்த ஹேஷ் மேப்பில் இல்லை அப்படின்னா 10 will be the key அண்ட் அதோடய வேல்யூ அப்படிங்கிறது அதோடய இண்டெக்ஸாக இருக்கும். ஓகேவா? எலமெண்ட்டை கீயாகவும் அந்த எலமெண்ட்டோடைய இண்டெக்ஸை வந்துட்டு வேல்யூவாகவும் நான் ஸ்டோர் பண்ணுவேன். பட் இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டெக்ஸ்னால் நமக்கு எந்த யூஸுமே வந்து கிடையாது. இந்த எலமெண்ட் இந்த
ஏதோ ஒரு இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு சொல்லி தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த இண்டெக்ஸுக்கு எந்த யூஸுமே இல்லாததுனால நம்ம இந்த ஹேஷ் மேப் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஹேஷ் செட்டுக்கு பதிலாக நம்ம ஹேஷ் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அப்ரோச்சுக்கான கோடிங் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த ஹேஷ் செட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தானில் செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஹேஷ் செட் ஈக்குவல் டு செட் ஆஃப். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு எம்டி ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஹேஷ் செட்டை வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பைத்தானில் செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நான் ஒரு எம்டி ஹேஷ் செட்டை வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த அரேவை நம்ம சிங்கிள் டைம் வந்துட்டு ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார் I in range of, ஸோ இது கூட தேவையில்லை, நம்ம ஃபார் n in, பிகாஸ் நம்ம இங்கே இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது, ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். அதனால் ஃபார் n in அரே ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் வாங்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் இன்டூ 2, ஸோ அந்த ஈக்குவேஷன். ஸோ array of I equals to 2 times of array of j. இதை நம்ம செக் பண்ணுமா? ஸோ 2 times of n. ஓகேவா? இதுதான் இந்த array of j, 2 times of n. அப்படி இல்லைன்னா n divided by 2. ஓகேவா? இந்த வேல்யூ ஹேஷ் செட்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு 2n in, சாரி இது ஹேஷ் செட், இன் ஹேஷ் செட் ஆர் இன் ஹேஷ் செட். ஸோ இது ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக செக் பண்ணுறது தான். 2 into n, அதாவது 2 into array of j இந்த ஹேஷ் செட்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். அதே மாதிரி n by 2 array of j divided by 2, அதுவும் ஹேஷ் செட்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will return true value. ஸோ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த n அப்படிங்கிற எலமெண்ட்டை ஹேஷ் செட்குள்ளே ஆட் பண்ணணுமா? ஸோ ஹேஷ் செட் டாட் ஆட் ஆஃப் n. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டோட்டல் லாஜிக்கே. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஸோ சப்போஸ் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கடைசி வரைக்கும் ரன் ஆகவே இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ரன் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்துட்டு நம்ம ஹேஷ் செட்டு யூஸ் பண்ணி பண்ணுவோமா? ஸோ இதே ஹேஷ் மேப் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா சின்ன ஒரு சேஞ்ச் தான். ஹேஷ் மேப் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி. ஸோ ஹேஷ் மேப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எம்டியாக. அண்ட் இந்த இடத்துல நான் எனக்கு இண்டெக்ஸ் தேவை. ஸோ ஃபார் I in range of length of array. So I will get the index of each element. ஸோ array of, ஸோ இங்கே j பாயிண்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? array of j. அண்ட் தென் இங்கே இருக்கிற இந்த எண்ணுக்கு பதிலாகவும் array of jன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வேல்யூ ஹேஷ் மேப்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டோடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நன் அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த எலமெண்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு நன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஹேஷ் மேப் டாட் கெட் திஸ் வேல்யூ, இது நாட் ஈக்குவல் டு நன் அப்படின்னு இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஐ ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹேஷ் மேப் ஆஃப் அரே ஆஃப் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜே.
ஸோ நான் அங்கே சொன்ன மாதிரியே தான் அந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்துட்டு வேல்யூவை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அது இதோடைய ரன் டைம் பார்த்திங்கன்னா 0 மில்லிசெகண்ட்ஸ் வரும். இது ஏன் அப்படின்னா ஹேஷ் செட்டை கம்பேர் பண்ணும்போது ஹேஷ் மேப் வந்துட்டு இந்த டாட் கெட் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரிட்ரைவர் வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ்லேயுமே வந்துட்டு O(1) தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்துட்டு இன்னுமே பெட்டரான டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணும். பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறது. இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு நமக்கு தேவையே கிடையாது. அது ஒரே ஒரு மைனஸ்க்காக தான் நம்ம ஹேஷ் செட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.